படம் சூப்பரா இருக்குண்ணா, தரமா இருக்கு, பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங் படம் வரதுக்கு முன்னாடி அவ்வளோ இது பண்ணாங்க, இது ஹிந்தி மொழியை திணிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ படம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசலாம். ஒரு சில இதுலாம் ஆப்டா தான் இருக்கு, பராசக்தியின் டைட்டிலுக்கு ஆப்டா தான் இருக்கு அந்த படம். இல்ல இல்ல, 3 ஹீரோக்குமே கரெக்டான ஒரு லெவல்ல வச்சுதான் பண்ணிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன லெவலுக்கு வரணுமோ, இப்ப ஜெயம் ரவி வில்லனா நம்ம பாக்குறோம். சோ அவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்ததுனால அவரோட ரேஞ்சில வந்து அவர் கரெக்டா நடிச்சிருக்காரு. யாரும் எக்ஸ்ட்ராவோ கம்மியாவோ யாரும் நடிக்கல. அதோட ஆக்டிங் சூப்பர் தான். அவரு ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் திருப்பி ஒரு படத்துக்கு வர்றாரு இண்டஸ்ட்ரிக்கு. சோ அவரோட ஆக்டிங்கும் சூப்பர் தான். எஸ்கே சொல்லவே தேவையில்ல, டாப் ஹீரோ அவரு, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஹீரோ வேற அவரு. சூப்பரா பண்ணிருக்காரு. அதுக்கு அது நம்ம வந்து 90s இதுல வந்து பராசக்தி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்துச்சு. சோ இப்ப வந்து எஸ்கே நடிச்சதுனால அது இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த பராசக்தி அப்படின்னா இந்த படம் சொல்லிட்டு சொல்லலாம். வாய்ப்பே இல்ல, சான்ஸ்லெஸ், சூப்பரா இருக்கு. அந்த மெலோடி சாங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹிந்தி மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாங்க. அது கிடையாது, ஹிந்தியும் இருக்கட்டும், ஹிந்தி மொழியை ஃபோர்ஸிங் பண்ணி தான் படிக்கணும்னு எல்லாருமே கத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஹிந்தி மொழியும் நீங்க சொன்னீங்கன்னா நாங்க கத்துப்போம், அதை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்க எதிர்ப்போன்ற மாதிரி தான் கான்செப்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காங்க. லாங்குவேஜஸ் இது எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. லிரிக்ஸ் எல்லாமே சூப்பர்.